அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய உளவுத்துறை ரா அமைப்பு இறங்கி அடிச்சிருக்குது நண்பர்களே. அதுவும் உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடியெல்லாம் சரியான ஒரு அடியை அடிச்சிருக்குது. அதில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கதறதை நம்ம காது குளிர கேட்க முடியுது நண்பர்களே. இப்படி பாகிஸ்தான் கண்ணிலையும் சரி பங்களாதேஷ் கண்ணிலையும் சரி ஒரே சமயத்தில் இப்படி இந்தியாவுடைய ரா அமைப்பு விரலை விட்டு ஆட்டி இருக்கிறது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. என்ன நடந்தது, எந்த விஷயத்தில் இந்தியாவுடைய உளவுத்துறை இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்குது, இதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இதனுடைய பலன் இந்தியாவுக்கு என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்மளுடைய சேனலை இங்கே புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படி தட்டுனீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் உடனடியாக வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாகவே நாம் ஒரு செய்தியை சொல்லிட்டு வரோம். அது என்ன அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய உளவுத்துறை பங்களாதேஷில் யூனுஸை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே அந்த இராணுவத்தை வச்சு ஒரு இராணுவ ஆட்சியை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு வருது அப்படின்னு நாம் ஒரு முறைக்கு பல முறை பேசியிருக்கிறோம் இல்லையா. பாகிஸ்தானுடைய உளவுத்துறைக்கு யூனுஸ் தங்களோட நட்பாக இருந்தாலுமே கூட தங்களுக்கு திருப்தி ஆகலை. தங்களுடைய நாட்டில் இருக்கிறது மாதிரியே பங்களாதேஷ்லையும் ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வரணும், இராணுவத்துடைய கண்ட்ரோலில் அந்த நாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு களமிறங்கி பாகிஸ்தானுடைய இராணுவமும் சரி பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான ISI ஆகிய அமைப்பும் சரி ரெண்டும் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டு சதியை செய்துக்கிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தில் தான் உள்ள புகுந்த இந்தியா பயங்கரமாக சொலற்றி அடித்து ஆட்டையை கலைச்சிருக்குது நண்பர்களே. பங்களாதேஷுடைய தற்போதைய இராணுவ தளபதியாக இருக்கிறவர் வாக்கருஸ் ஜமான் அப்படிங்கிறவர். அவர் ஒரு மூத்த இராணுவ அதிகாரி, பழுத்த அனுபவம் மிக்கவர். அவர் இராணுவத்திலேருந்து அடிமட்டத்திலேருந்து மேலே வந்த மனுஷன். அவர் ஷேக் ஹசீனா, இதற்கு முன்பு பங்களாதேஷுடைய பிரதமராக இருந்தாங்க இல்லையா ஷேக் ஹசீனா, அவங்கள தானே நாட்டை விட்டு விரட்டி இப்பொழுது அவங்க இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஷேக் ஹசீனாவுக்கு உறவினரும் கூட. அவரை தான் முதல்ல பாகிஸ்தான் தூண்டிவிட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யூனுஸ் போட்டு சொதப்புற. அப்படியே யூனுஸ் மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிகள் கையிலலாம் இந்த நாடு போச்சுன்னா உங்க நாடே குடிச்சவராயிரும். அதனால நீங்க இராணுவ புரட்சி ஒன்றை ஏற்படுத்தி நீங்க நாட்டுடைய ஆட்சியை கையில் எடுங்க. பாருங்க, எங்க நாட்டில் பாகிஸ்தானில் நாங்கள் எப்படி இராணுவத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமானை மண்டையை கழுவிட்டு இருந்திருக்கிறாங்க. இதற்கு முதல்ல வாக்கருஸ் ஜமானும் கொஞ்சம் அதில் மயங்கினதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே அவருக்கு அது சரியல்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்குது. அதற்கு பிறகு அவர் முழுக்க இந்திய ஆதரவாளராக மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்பொழுது அந்த நாட்டுடைய தலைவராக இருக்கிற அதை என்ன சொல்றாங்க, சீஃப் அட்வைசர் தான் சொல்றாங்க அந்த நாட்டில். அப்படி சீஃப் அட்வைசராக இருக்கிற யூனுஸ் இருக்கார் இல்லையா, அவர் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறதும் பாகிஸ்தானோட ஒரு அளவுக்கு அதிகமான நெருக்கத்தை அவர் காட்டுறதும் இவருக்கு இராணுவ தளபதிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷுடைய சரித்திரத்தை தெரிஞ்சவங்க யாருமே பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்ட மாட்டாங்க நண்பர்களே. ஏன்னா பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாக இருந்தது இல்லையா முன்பு இந்த பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது. அப்பொழுது இவங்களை இன்றைக்கு பங்களாதேஷாக இருக்கிற அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த பகுதிகளை பயங்கரமாக வஞ்சித்தது. இந்த பகுதி மக்களை அவங்க மதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி பெண்களை பெருவாரியாக அவங்க மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவத்தினர் மானபங்கம் செய்ததும் பல கொடூரங்களை நிகழ்த்தியதும் நடந்தது. அதுல தான் கோடிக்கணக்கான மக்கள் பங்களாதேஷ்லேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்த கதையெல்லாம் நடந்தது. இந்த சரித்திரத்தை படித்தவர்கள், இந்த சரித்திரத்தை தெரிஞ்சவங்க யாருமே, பங்களாதேஷியர்களை சொல்றேன், யாருமே பாகிஸ்தானோடு நெருங்க விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் வக்கரம் பிடிச்ச யூனுஸ் இருக்கார் இல்லையா, அவர்
இந்தியாவை பகைத்துக்கிட்டு, எப்படி பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்தே, அப்படிப்பட்ட இந்தியாவை பகைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கூட நெருக்கம் கட்ட ஆரம்பிச்சாரு. ஆரம்ப கட்டத்தில் இராணுவ தளபதியும் கூட இதை பெருசாக கண்டுக்கல, இது ரொம்ப தூரம் போகாது, ஏன்னா அடிப்படையிலேயே ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஒரு கசப்பு இருக்குது, பகை இருக்கிறதுனால போகாதுன்னு நினைச்சாரு. ஆனால் அது வந்து தவறுங்கிறது ஜனவரி மாதம் தெரிந்தது. ஜனவரி மாதம் யூனுஸுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகளும் இராணுவ உயர் அதிகாரிகளும் இங்க வந்தாங்க பங்களாதேஷ்க்கு. அவங்க வந்த மறுநாளே பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI இருக்குது இல்லையா, அந்த ISI அமைப்பும் இங்க பங்களாதேஷுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது. இது வந்து பங்களாதேஷுடைய இராணுவ தளபதிக்கு ஏற்புடையதாக இல்லை, அவருக்கு இது பிடிக்கல. அவர் வந்து ஒரு முறைக்கு பல முறை யூனுஸ்கிட்ட இப்படி அளவுக்கு அதிகமான நெருக்கம் காட்டுறது, பாகிஸ்தானோட அளவுக்கு அதிகமான நெருக்கம் காட்டுறது நல்லதில்லை, நாட்டுடைய முன்னேற்றத்தை அது கெடுக்கும், நாட்டுடைய நிம்மதியை கெடுக்கும், இஸ்லாமிய தீவிரவாதிகளை அது ஊக்குவிக்கும், அப்படிலாம் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. ஆனால் யூனுஸ் அதை காதில் வாங்கிறதாக இல்லை. அதில் கோபமடைஞ்ச இராணுவ தளபதி இந்த பாகிஸ்தானுடைய ISI அதிகாரிகள், உளவு அதிகாரிகள் பங்களாதேஷ்க்கு வந்தாங்க இல்லையா, அவங்கள சந்திக்க மறுத்துட்டாரு. இந்த விஷயம் பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகளுக்கும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIக்கும் பயங்கர எரிச்சலை ஊட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்பே கூட இவர் வந்து அங்க பங்களாதேஷ்ல இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு தான் தயார் இல்லை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டார். அதனால அந்த கடுப்பும் இருந்திருக்குது. அதனால இவருக்கு பதிலாக வேற யாரையாவது நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு கீழே இருந்த ஒரு துணை தளபதி, அவர் யாரு அப்படின்னாக்க லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் அவருடைய பேரு. அவர் வந்து இதற்கு முன்பு பங்களாதேஷுடைய உளவுத்துறை தலைவராக இருந்தார். அந்த சமயத்திலேயே அவர் வந்து பாகிஸ்தானோடு அளவுக்கு அதிகமான நெருக்கம் காட்டினதுனால கடுப்பாகி இராணுவ தளபதி அவரை தூக்கி அடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை போட்டு அவரை வந்து இந்த இராணுவ தளவாடங்கள்லாம் வச்சிருப்பாங்களே, மெயின்டைன் பண்ணுவாங்களே, அந்த அமைப்புக்கு தலைவராக போட்டாரு. அதாவது பல்ல பிடுங்கி போட்டாருன்னு வச்சுக்கோமே. அப்படிப்பட்டவரை பாகிஸ்தான் உளவு அமைப்பு தேர்ந்தெடுக்குது. அவரை பிடிச்சு அவரோடு நெருக்கம் காட்ட தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பங்களாதேஷுக்கு இந்த ISI அதிகாரிகள்லாம் வந்தாங்களே, அப்போ வந்து இந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கார் இல்லையா, அதாவது இராணுவ தளபதிக்கு ஒத்து வராதவர், அவரை வந்து கையில் எடுத்து இராணுவ தளபதிக்கு எதிராக கொம்பு சீவி விட ஆரம்பிச்சது. ISI அதிகாரிகள்லாம் இங்கே வந்தபோது, பங்களாதேஷ் வந்தபோது இராணுவ தளபதி அவங்களை சந்திக்க மறுத்துட்டார் இல்லையா, அப்போ வந்து இந்த லெப்டினன்ட் ஜெனரல் தான் அவங்கள கூட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அதில் ஒரு விஷயம் வந்து இந்தியாவை ரொம்பவுமே அலர்ட் ஆக்கி இருக்குது. அது என்னன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகளையும் பாகிஸ்தானுடைய ISI அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு இந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியாவுடைய அந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுகிற அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த சிக்கன் நெக் அப்படிங்கிறது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் நண்பர்களே, இந்தியாவுடைய மெயின்லேண்டையும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களையும் இணைக்கிற ஒரு பகுதி. நடுவில் பங்களாதேஷ் இருக்குது இல்லையா, பங்களாதேஷுடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு ஒரு சின்ன இடமாட்ட வந்து அதுக்கப்புறம் தான் வடகிழக்கு மாகாணங்கள் அதில் இணையும். அந்த இத்தினூண்டுங்கிறது வெறும் 22 கிலோமீட்டர் தான். அந்த 22 கிலோமீட்டரை ஆக்கிரமிச்சிருச்சு பங்களாதேஷ். அப்படின்னா இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களுக்கும் இந்தியாவுடைய மெயின்லேண்டுக்கும் கான்டாக்டே இல்லாமல் போயிடும். இதை தான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வீக்னஸாக பலரும் சொல்றாங்க. சீனா கூட 1965 இந்த சிக்கன் நெக் பகுதியை பிடிப்பதற்கு திட்டமிட்டதாக சொல்லப்படுது. அதனால தான் சிக்கிம் வந்து அப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் பகுதியாக இருந்தது. அந்த சிக்கிம் வந்து இந்தியாவோடு இணைந்த பிறகு அந்த சிக்கன் நெக் பகுதியை பிடிக்கணும்னா இப்போ சிக்கிமை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு. அந்த சமயத்தில் நல்ல வேலையாக இந்தியா வந்து உஷாராக இருந்ததால அது நடக்கல. இப்பொழுது பாகிஸ்தானுடைய அதிகாரிகளையும் உளவுத்துறை அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு இந்த லெப்டினன்ட் ஜெனரல் இந்தியாவுடைய அந்த வீக்கஸ்ட் பாயிண்டான அந்த சிக்கன் நெக் பகுதிக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனே இந்தியா பயங்கர கடுப்பாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இராணுவ தளபதி
அந்த லெப்டினன்ட் ஜெனரலை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு நீ எதுக்கு சிக்கன் நெக் பகுதிக்கு கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையை விடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் அந்த ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமில்லைன்றாங்க. அவன் முழுக்க பாகிஸ்தானுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால நம்மால் அதை பற்றிலாம் கவலைப்படலைன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி ஒரு பக்கம் உஷாராகிறாரு, இன்னொரு பக்கம் இந்தியா பயங்கர உஷாராக இருக்குது. இந்தியாவுடைய உளவுத்துறை அதற்கு பிறகு தீவிரமாக செயல்பட்டு நிறைய தகவல்களை சேகரிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்க, அந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, பாகிஸ்தான் ஆதரவாளர், அவனை வச்சு இந்த இராணுவ தளபதி இருக்கா இல்லையா வாக்கருஸ் ஜமான், அவரை பதவி விட்டு தூக்கிறது, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டு இந்த லெப்டினன்ட் ஜெனரல் பயலை அங்கே இராணுவ தளபதியாக உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நினைச்சதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு மிகப்பெரிய ஒரு சதி வலைய பின்ன ஆரம்பிச்சிருக்குது. இது தெரிஞ்ச உடனேயே இந்தியா பங்களாதேஷுடைய இராணுவ தளபதிக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு முற்படுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பங்களாதேஷுடைய இராணுவ தளபதியுடைய போனு, வீட்டில் இருக்கிற போனு, லேண்ட்லைனு, செல்போன் எல்லாத்தையும் பங்களாதேஷுடைய அரசாங்கம் டேப் பண்ணுது, ஒட்டு கேட்குது அப்படிங்கிற விஷயமும் இந்தியாவுக்கு தெரிய வருது. அதனால இந்தியா ஏதாவது சொன்னா உடனடியாக யூனுஸ் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும், அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால இந்தியாவால் நேரடியாக அவரை கான்டாக்ட் பண்ண முடியவில்லை. அதற்கு மாறாக இந்தியா அவருக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லி அனுப்புது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் உருவாக போகுது, அதை பற்றி தகவல் சொல்லணும்னா நீங்க பங்களாதேஷை விட்டு வெளியில வரணும், எங்கேயாவது நீங்க வந்தீங்கன்னா தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லுது. இந்த விஷயம் காது கெட்டின உடனே பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி என்ன ஐடியா பண்றாரு அப்படின்னா, அந்த நாட்டை பங்களாதேஷ்லேருந்து வெளியில வரணும்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் இல்லையா, அல்லது ஏதாவது ஒரு திட்டத்தோட போகணும், அதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஒப்புதலும் வேணும். அதனால என்ன பண்றாரு, இந்த ஐநா சபைக்கு எல்லா நாடுகளும் நாம் இராணுவத்தை கொடுத்துருக்கிறோம் இல்லையா, இந்தியாவும் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஐநாவுடைய பாதுகாப்பு படையில மிக அதிகமான ஆட்களை கொடுத்திருக்கிறது இந்தியா தான். இந்திய இராணுவ அதிகாரிகள் அங்க பணியாற்றுறாங்க. அவங்க சர்வதேச அளவில் எந்தெந்த நாடுகளில் பிரச்சனை இருக்கோ அந்த நாட்டில் போய் அவங்க கேம்ப் அமைச்சு அங்கே அமைதியை நிலைநாட்டுறதுக்கு வேலை செய்கிறாங்க. இது ஐநாவின் மூலமாக நடக்கும். அந்த மாதிரி பங்களாதேஷும் தன்னுடைய இராணுவத்தினரை ஐநா படைக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு குரூப் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சென்ட்ரல் ஏசியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு நாட்டில் பணியாற்றி வர்றாங்க. அங்கே ஐநா சபை ஒரு மீட்டிங் ஒன்று போடுது. இது தொடர்பாக, இந்த இராணுவ மீட்டிங் தொடர்பாக ஒரு மீட்டிங் போடுது. அந்த மீட்டிங்க்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி அங்கிருந்து கிளம்பி நேரா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கு போறாரு. அந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல அவர் ஐநா சபையை சேர்ந்த உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தன்னுடைய நாட்டு இராணுவ போர் வீரர்கள் அங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் போய் சந்திச்சு பேசுறாரு. இந்த சமயத்துல தான் சந்தர்ப்பம் பார்த்து இந்தியாவுடைய உளவு அமைப்பான ராவை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு சிலர் அங்க பங்களாதேஷுடைய இராணுவ தளபதியை சந்தித்ததாக சொல்லப்படுது. அங்க ரகசியமாக அவரை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது உங்களுக்கு எதிராக, நீங்க இப்ப திரும்பி போறீங்கல்ல நாட்டுக்கு, நீங்க உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் கிடைத்த ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த இராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி இருக்கார் இல்லையா வாக்கருஸ் ஜமான், அவர் இங்க சென்ட்ரல் ஏசியன் ரிப்பப்ளிக்ல இருந்து பங்களாதேஷ்ல போய் டாக்கால, அவங்களுடைய தலைநகரமான டாக்கால இறங்குறதாக திட்டம். அப்படி இறங்கும் போது அங்க அந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கான்ல, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பை சேர்ந்தவன், அவன் ஆட்களை வச்சுக்கிட்டு இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறான், அப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய உளவுத்துறையான ரா அமைப்பு தகவல் கொடுக்குது அவருக்கு. அவரும் உஷாராயிடுறாரு. இந்தியா அதோட நிற்கவில்லை, உடனடியாக இந்த விஷயத்தை அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் பிற நேட்டோ நாடுகளுக்கும் இந்த தகவலை பகிர்றாங்க.
இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த ராணுவ தளபதியை இப்படி சதி செய்து மாத்துனா அடுத்தது அங்க வர்றவன் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் தான், அவன் பாகிஸ்தானுடைய ஆதரவாளன், அவன் வந்தானா முஸ்லிம் தீவிரவாதிகளை பயங்கரமா ஊக்குவிப்பான், கூடிய விரைவில் அங்க ஒரு ராணுவ புரட்சியும் ஏற்படும், இதையெல்லாம் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேணும்னு சொல்லி அமெரிக்கா கிட்டையும் இங்கிலாந்து கிட்டையும் பிற நேட்டோ நாடுகள்கிட்டையும் இந்தியா சொல்லுது. இதை நேரடியாக அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டும்படி இந்தியா செய்யுது. உடனடியாக அமெரிக்க அரசு பங்களாதேஷுடைய யூனுஸை கூப்பிட்டு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கிறாங்க. யூனுஸுக்கு அது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறதே தெரியலன்னு சொல்றாங்க நண்பர்களே. அது வேறொரு வேடிக்கைன்னு வைங்க. கேட்டா நான் தான் அந்த நாட்டு தலைவன் நம்பால உட்கார்ந்துருக்கிறான் யூனுஸுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதே போல இங்கிலாந்தும் பிற நேட்டோ நாடுகள் பலவும் பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா பங்களாதேஷுடைய லைஃப் லைனையே நாங்கள் கட் பண்ணிடுவோம், பூரா எய்டு எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்ததாக சொல்லப்படுது. இதுல யூனுஸ் கொஞ்சம் ஆடி போயிட்டான்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட இந்தியாவுடைய ரா அமைப்பு பங்களாதேஷுடைய ராணுவ தளபதிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் கூட நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, டாக்கால நீங்க போய் இறங்காதீங்க, அதற்கு பதிலாக டாக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தேஜ்கான் அப்படிங்கிற அந்த விமான நிலையத்துக்கு போய் நீங்க இறங்குங்க. இவன் இந்த லெப்டினன்ட் ஜெனரல் உங்களுக்காக டாக்கா விமான நிலையத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்திய உளவுத்துறை சொன்னோன்னு பங்களாதேஷ் ராணுவ தளபதியும் அவருடைய விமானத்தை டாக்கா கூடாம நேராக தேஜ்கான் விமான நிலையத்துக்கு போறாரு. அங்க தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்க, அங்க போய் இறங்கினோடனே அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் அவரை அழைச்சிக்கிட்டு நேராக தளபதியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதே சமயத்தில் டாக்கா விமான நிலையத்தில் இந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கிறான் இல்லையா திருட, அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா அவனுடைய ஆட்களோட. ராணுவ தளபதி இறங்கினோடனே இவன் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்திருக்கிறான் பாருங்க. இந்தியா மிகப்பெரிய வேலை செய்து பங்களாதேஷுடைய ராணுவ தளபதியை காப்பாற்றி இருக்குது. அவர் ஆபீஸுக்கு போனே முதல் வேலையாக இந்த லெப்டினன்ட் ஜெனரலை வர சொல்றாரு மற்றும் கீழே இருக்கிற பல அதிகாரிகள் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. யாராவது எனக்கு எதிராக சதி செஞ்சீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதோட இல்லாம அங்க வச்சே அந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கிறான் இல்லையா திருட்டு பையன், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போய் அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாங்க நண்பர்களே. அவனுக்கு பதவியும் போய் இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்ல உட்கார்ந்துருக்கிறான். இப்படி பாகிஸ்தான் செய்த ஒரு மிகப்பெரிய சதியை இந்தியாவுடைய ரா அமைப்பு மிக திறமையாகவும் மிக வேகமாகவும் செயல்பட்டு அந்த சதியை சுக்கு நூறாக உடைச்சிருக்கிற பார்த்து உலகமே மூக்குல விரல வச்சிருக்குது வியப்புல. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.